ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்ஸில் ஜாமெட்ரியில் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரை போட்டு முடிச்சாச்சு ஜாமெட்ரியில். ஸோ ஜாமெட்ரி பொறுத்தவரை நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா ஜாமெட்ரியும் 1 by 1 ஆர்டரில் பார்ட் வைஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஆர்டரில் இன்றைக்கி பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 7 எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 7th டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 5.6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் ஜாமெட்ரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கும். நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், காம்பஸ் வச்சு லைன் போடுங்க, இல்லை ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி டிகிரி கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வரைகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நீட்டாக படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ் 5.6ல் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ஸை பேஸ் பண்ணி, பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் ஆங்கிள் ஏஓபி இஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்னு சொல்லும்போது என்ன தெரியும், நமக்கு 90 டிகிரின்னு தெரியும், கரெக்டாக? அப்போது ஏஓபி கேட்குறாங்க, ஓகேவா? அது ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்த ஆங்கிள் நம்ம 90 தெரிஞ்சு போச்சு. அங்கே என்ன இருக்குது, 90க்கு பதில் 2h 3h இருக்குது. ஸோ மொத்தமாக தான் 90 சொல்கிறாங்க. ஸோ 2h 3h ப்ளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 2h + 3h = 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 2 5. ஸோ 5h = 19 போட்டுக்கலாமா? இனி எக்ஸை கண்டுபிடிச்சலாமா? என்ன பண்ணுங்க, h = 90 / 5 போட்டால் முடிஞ்சு போச்சு, சரியா? ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் h = 18ன்னு கிடைக்கும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸை கண்டுபிடிச்சிங்க, ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி கேட்கலாம், COA கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸை தூக்கி 3hல போடணும். ஸோ 3 × அந்த 18 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதான் வந்து இதுக்கான வேல்யூ. சப்போஸ் BOC கேட்டாங்கன்னா 2h சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ என்ன கேட்குறாங்களோ அது ஏற்றாவது சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இங்கே எக்ஸ் கேட்டனால ஜஸ்ட் h = 18 முடிச்சிடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறாங்க, சரியா? ஸோ கொடுத்துக்க ஃபிகரில் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆங்கிள் நமக்கு தெரியும், எவ்வளோ மொத்தமாக 180 தெரியும், கரெக்டாக? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 180 பிரித்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 2h + 23 + 3h - 48 மொத்தமாக சேர்த்து எவ்வளோ தெரியும், நமக்கு 180 தெரியும். இப்போ 2h 3h ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5h, அதுக்கப்புறம் உங்களுக்கு 23 - 48 அப்படி தானே? ஸோ 23 48 நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -25 கிடைக்கும், which is equal to 180 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 25 அந்த கொண்டு போகலாம். ஸோ அந்த கொண்டு போனீங்க அப்படின்னா 180 கூட 25 ப்ளஸ் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 205ன்னு கிடைக்கும். அப்போ 5h = 205 போட்டுக்கலாம். அப்போ h கண்டுபிடிச்சலாமா? h = 41ன்னு வரும். புரிஞ்சா? சிம்பிள் தான், ஓகேவா? இதுன்னு அப்படி தான். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு AOC கேட்டாங்கன்னா எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதோ அதான் AOCயாக இருக்கும். சப்போஸ் COB கேட்டாங்கன்னா அந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த நான் கண்டுபிடிச்ச 41 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் இந்த அங்கே கிடச்சிடும். ஸோ நம்ம கேட்டிருக்க எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். கொடுத்துக்க பிக்சரில் எக்ஸ் கேட்குறாங்க, ஒய் கேட்குறாங்க, இசட் கேட்குறாங்க. பட் நீங்கள் தான் யோசிக்கணும், எந்த மாதிரி சால்வ் பண்ணால் யோசிக்கணும். ஸோ இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணால் ரெண்டுமே அன்னோன் டேர்ம்ஸ் ஆயிரும். இது ரெண்டு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக எக்ஸ் இசட்டும் அன்னோனாக போயிடும். இங்கே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அன்னோனாக போயிடும். ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி இதை மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், சரியா? கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது வழி பிறக்கும். பாருங்கள், மொத்த ஆங்கிள் எவ்வளோ 180 தெரியும், அப்படி தானே? அப்போ ஆட் பண்ணிக்கலாமா? இது ஒரு 3h, இது ஒரு h, ஆட் பண்ணால் 4h. அப்போ 4h + 40 = 180 தெரியும். அப்போ 4h கண்டுபிடிச்சிடலாம். 4h = இந்த 40 அந்த பக்கம் போகும். ஸோ மைனஸ் பண்ணால் 140 வரும். ஸோ அதுக்கு h = 140/4 போடுவீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 35 கிடைக்கும். அப்போ h = 35 கிடச்சி போச்சு, ஓகேவா? இப்போ h = 35 கிடச்சி போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லைனை பேஸாக வச்சுக்கிட்டு h 35 கிடச்சி போச்சா? அப்போ மொத்த ஆங்கிள் 180 தானே? இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாமா? ஸோ 35 என்ன இருக்குங்க, y + 13 இருக்கா? ஸோ ப்ளஸ் y + 30 = 180 போட்டுடலாமா? போட்டுக்கலாம், அப்படி தானே? ஸோ 35 30 கூட்டினா 65 வரும். ஸோ 65 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 180லேருந்து நீங்கள் 65 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 115 வரும். அப்போ y = 115 முடிஞ்சு போச்சா? எச்சை கண்டுபிடிச்சிட்டோம், அது ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, இவங்க அழிச்சிக்கலாம், ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, இசட் இருக்குது, கரெக்டு தானே? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த லைனை பேஸ் பண்ணுறோம், ஓகேவா? பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, y + 30 இருக்குது. y நமக்கு எவ்வளவு, 115. அப்போ இந்த ஆங்கிள் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 30 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 115 கூட 30 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 145. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 145 மொத்த
மொத்தமாக எவ்வளோ வரும் 118 வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு Z + 10 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாமா? ஸோ பாருங்கள் Z + 10 + 145 = 118 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் 145ம் + 10ம் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 155 கிடைக்கும். இது அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போனீங்க அப்படின்னா 180 - 155 போடுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா Z = 25 கிடைக்கும். கண்டுபிடிச்சிங்களா? ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 35, ஒய்க்கு வேல்யூ 115, இசட்டுக்கு வேல்யூ 25 டிகிரி. ஈஸி தானே? ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி உங்கள் மைண்டு போகுது, எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடலாம். சரியா? ஸோ இந்த மாடலும் ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th question, 2 angles are in the ratio 11:25. If they are linear pair, find the angle கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் புக்கு எது பார்த்தீங்கன்னா, தமிழில் கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லீனியர் பேர்னு சொல்கிறாங்க. லீனியர் பேர்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஆங்கிள்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 180 வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு 11 25 கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 11 ஹெச்ஸும் 25 ஹெச்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும் உங்களுக்கு லீனியர் பேர். ஸோ 180 கிடைக்கணும். ஆட் பண்ணிக்கலாமா? 11 ஹெச்ஸும் + 25 ஹெச் = 180 போட்டுக்கலாம். 11 + 25 என்னது 36 கிடைக்கும். ஸோ 36 ஹெச் = 180. இப்போ ஹெச்சை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 36 அந்த கொண்டு போவீங்க. கொண்டு போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ 180 / 36 போட்டிங்க அப்படின்னா ஹெச் = 5ன்னு கிடைக்கும். ரைட்டா? ஹெச் = 5. இப்போ என்ன கேட்குறாங்க, 2 ஆங்கிள்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஹெச் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, இது ஹெச் தான். ஸோ 11 × ஹெச் என்னது 55. ஸோ இது ஒரு வேல்யூ. அப்புறம் 25 × 5 125. ஸோ ஆங்கிள்ஸ் வந்து 55ம் 125ம் கிடைக்கும். ரெண்டையும் சம் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 180 வரணும். வந்தால் மட்டும் கண்டுபிடிச்ச கரெக்டு, இல்லை அப்படின்னா தப்பு. சரியா? கண்டிப்பாக வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th question. Using the figure, answer the following questions and justify your answer கொடுக்குறாங்க. Is angle 1 adjacent to 2ன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் 1ம் 2ம் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், 1 இங்கே இருக்குது, 2ம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக. அப்புறம் செகண்ட் பாருங்கள். இஸ் AOB adjacent to BOEன்னு கேட்குறாங்க. AOBயும் BOEயும் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா? ஃபஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். AOB ஏ என்ன இருக்குது AOB இதுவும். அப்புறம் BOE எங்கே இருக்குது BBBB எனக்கு BOE இல்லை. எப்படி இருக்குன்னா ஒரு லைனுக்கு உள்ள ஒரு ஆங்கிளுக்குள்ளே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபால்ஸு, தப்பு. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரூ தான், செகண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்ட் பாருங்கள். டஸ் BOC அண்ட் BOD ஃபார்ம் அ லீனியர் பேருன்னு கேட்குறாங்க. ஸோ BOCயும் BOD லீனியர் கேட்குறாங்க. எங்கே இருக்குது BOCனா இருக்குது, BOCனா இருக்குது. அப்புறம் BOD, ஸோ BODனா இருக்குது. ஸோ கண்டிப்பாக லீனியர் பேர் கிடையாது. ஏன்னா BOCயே ஒரு 180 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளை கூட்டும் போது கண்டிப்பாக கூடி தான் வரும். நம்ம என்ன அர்த்தம் லீனியர் பேர்னு சொல்லும்போது சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் 180 தான் வரணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த லைன் மட்டுமே 180 தாண்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் 181 ஆச்சும் வருமே தவிர்த்து 180 கம்மியாகாது. ஸோ கண்டிப்பாக இந்த லீனியர் பேர் கிடையாது, தப்பு. தேர்ட் கொஸ்டின் ஃபால்ஸு. ஃபோர்த் பாருங்கள். ஆர் தி ஆங்கிள் COD அண்ட் BOD சப்ளிமெண்டிங் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ COD எங்கே இருக்குன்னு பாருங்கள். CODன்னா இருக்குது. அதுவும் BOD எங்கே இருக்குது BOD. ஆமாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி தான், கரெக்டு தானே? ஸோ ஒரே லைனில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி தான், எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். 5th கொஸ்டின் பாருங்கள். இஸ் ஆங்கிள் 3 என்ன இருக்குது. ஆங்கிள் 3யும் 1ம் வேர்ட்டிக்கலி ஆப்போசிட்டான்னு கேட்குறாங்க. ஸோ வேர்ட்டிக்கல் ஆப்போசிட்டாக கண்டிப்பாக இல்லை. சரியா? ஒரே லைனில் கொடுத்துருக்க ஆங்கிள்ஸ் தான் இது. சரியா? ஸோ கண்டிப்பாக வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் கிடையாது. ஓகேவா? ஸோ வெட்டும் கோடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிகல் ஆப்போசிட்னா வெட்டும் கோடுகள், கண்டிப்பாக இது இல்லை. சரியா? ஸோ 5th கொஸ்டினும் உங்களுக்கு ஃபால்ஸ் தான். ஸோ 6th கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின். இந்த ஃபிகர் POQ, ROS அண்ட் TOU ஆர் ஸ்ட்ரெயிட் லைன், ஃபைண்ட் த ஹெச்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் ஹெச்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. POQ சரி, ஓகே. எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது ஐடியா இருக்கா? ஓகே. POQ ஓகே. சரி, ஹெச் கேட்குறாங்க. தேவையில்லாமல் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், சொல்லித்தரேன் பாருங்கள். நான் இந்த லைனை பேஸை எடுத்திருக்கேன். ஓகே, இந்த லைனை பேஸை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மொத்த ஆங்கிளும் எவ்வளோ தெரியும் 180 தெரியும். கரெக்டாக? 36 கொடுத்துட்டாங்க, 47 கொடுத்துட்டாங்க, 45 கொடுத்துட்டாங்க, ஹெச்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ண போகிறேன் 36 ப்ளஸ் ஒரு 47 ப்ளஸ் ஒரு 45 ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 180 போட்டுவேனா? கரெக்டு தானே? இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 36ம்
அப்புறம் ஒரு 47, அதுக்கப்புறம் ஒரு 45 மூணு ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் உங்களுக்கு 128 கிடைக்குது. ஸோ 128 ப்ளஸ் h இஸ் ஈக்குவல் டு 180. h கண்டுபிடிச்சலாமா? h இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் அந்த 128 சரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? h இஸ் ஈக்குவல் டு 52ன்னு கிடைக்கும். ரைட்டா? டவுட் இருக்கா? எத்தனை கேட்டிருக்காங்க? ஓகேவா? இப்போ h இஸ் ஈக்குவல் டு 52 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின். இந்த ஃபிகர் ஏபி இஸ் parallel டு டிசி. ஸோ ஏபியும் டிசியும் parallel சரியா? ஸோ இந்த லைனும் என்னது அவங்களுக்கு parallel கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் 1 அண்ட் 2 ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ ஆங்கிள் 1ஐயும் 2ஐயும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளும் கேட்குறாங்க சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ பார்த்தோடன்னு சொல்லலாம் ஆங்கிள் 1 வந்து 30. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இசட் மாதிரி இருக்கும்போது இசட் இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும் கரெக்டாக? ஸோ இதுவும் சேம் சொல்லியிருந்தேன், இதுவும் சேம் சொல்லியிருந்தேன். இது போன பாட்டே பார்த்துருந்தோம் சரியா? இப்போ இங்கேயும் இது இசட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பார்த்தீங்களா இசட் தானே ஃபார்ம் ஆகுது. நல்லா புரியுங்க பார்த்துக்கோங்க. இந்த லைன் அப்புறம் இந்த லைன் அப்புறம் இந்த லைன். ஸோ இசட் ஃபார்ம் ஆகுது. இது 30னா கண்டிப்பாக இதுவும் இப்படி தான் இருக்கும். ஆங்கிள் வந்து 30 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இது 30, இது 80. மொத்தமாக எனக்கு எவ்வளோ தெரியும்? 180 தெரியும். இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 80. 80 + 30 110. ஸோ 180ல் 110 வந்து போயிட்டு அப்படின்னா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 70 இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொல்லிக்கலாம்? 70 சொல்லிக்கலாமா? எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் கரெக்டாக? இது வந்து என்ன சொல்லலாம்? 70ன்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டா. இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 30, ஒரு ஆங்கிள் 70. அப்படின்னு எவ்வளோ இருக்கும்? சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் மொத்தம் 180. ஓகேவா? ஒரு 70 ஒரு 30 100 போச்சு. பாக்கி எவ்வளோ இருக்கும்? 80. முடிஞ்சு போச்சா? 80. அப்போ ஆங்கிள் 1ங்கிறது 30, ஆங்கிள் 2ங்கிறது 80. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? உங்கள் மைண்டை யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரியா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th கொஸ்டின். இந்த ஃபிகர் ஏபி இஸ் parallel டு சிடி. எங்கே ஏபி இருக்குது? என்ன இருக்குது? ஏபியும் சிடியும் பேரலும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட் சரியா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? இசட்டை கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக? ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் கண்டிப்பாக இசட்டை கண்டுபிடித்தரணும் சரியா? உங்கள் மைண்டுக்கு தோணும் இசட் வருதா பார்த்தீங்களா? இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ இசட் தானே? ஸோ இது 42னா கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்கும். 42 தான். புரிஞ்சா? நான் பாருங்கள் இசட்டு இது 42னா இதுவும் ஒரு 42 தான். இப்போ இசட்டுக்கு வேல்யூ 42 கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ போட்டுக்கலாம் 42 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் பார்த்துக்கோங்க. இந்த லைனில் சம் ஆஃப் தி ஆங்கிள் எவ்வளோ தெரியும்? 180 தெரியும். இது ஒரு 42, இது ஒரு 63. ஓகேவா? அப்படி தானே? 42ம் 63 தானே அது? ஆமாம் 63. ஸோ 42 அப்புறம் 63 அதுக்கப்புறம் எக்ஸு மூணையும் ஆட் பண்ணி என்ன வரணும் உங்களுக்கு? 180 வரணும். அப்படி தானே? ஸோ 42ஐயும் 63ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 105 கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் 180 இருக்குது. ஸோ 180 கழிச்சிடுங்க. 180லேருந்து அந்த 105 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு h இஸ் ஈக்குவல் டு 75 கிடச்சிரும். ஓகேவா? இசட் வந்து 42 அப்புறம் h வந்து 75. ஓகேவா? அடுத்து என்ன தேவை உங்களுக்கு? ஒய் தேவை இருக்குது சரியா? ஒய்யும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா? ஏன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சரியா? இந்த லைனு இது 42னா கண்டிப்பாக இதுவும் 42 தான். இது 42னா கண்டிப்பாக இது 42 தான். அப்போ உங்களுக்கு செய்ய வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த லைன் இருக்கா? ஸோ இந்த லைனில் மொத்தம் எவ்வளோ? 180. அதில் 42 போயிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கும் பாருங்கள்? ஒரு நம்பர் வரும் கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 180. அதில் இந்த நம்பர் போயிட்டு அப்படின்னா பாக்கி இருக்கும்ல அதான் வந்து ஒய்யாக இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கலாம். அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 42 தான் இது கூட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 42னா கண்டிப்பாக இதுவும் 42 தான் சரியா? ஃபைனலாக 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா h is equal to 75, y is equal to 42, z is equal to 42. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின் பாருங்கள். ட்ரா 2 parallel lines and a transversal. ஸோ வரைஞ்சிக்கலாம். 2 parallel லைன்ஸும் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் போட்டுக்கலாம். மார்க் 2 alternate interior angles. ஸோ 2 அல்டர்னேட்டாக உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸை போட சொல்கிறாங்க. அது G and Hன்னு போட சொல்கிறாங்க. இஃப் தேர் சப்ளிமெண்ட்ரி வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் கொடுக்குறாங்க சரியா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ லைன்ஸை போட்டாச்சு கரெக்டாக? இப்போ நமக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஆல்டர்னேட்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டிரான்ஸ்வர்ஸ் லைனுக்கு ஒரு ஆங்கிள் இங்கே இருக்கும், இன்னொரு ஆங்கிள் இந்த பக்கம் இருக்கும். அதனால் ஆல்டர்னேட்டு லாஸ்ட் பார்ட்டே பார்த்துருந்தோமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆங்கிள் இங்கே தான் போட்டாகணும்.
ஏன்னா வெளியே போடக்கூடாது. காரணம் என்ன, இன்டீரியர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கும் இடையில தான் ஆங்கிள் போட்டாகணும். சரியா, போட்டாச்சா? ஸோ இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் கொடுத்துறாங்க. அவங்க ரெண்டும் சப்ளிமெண்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ரெண்டையும் ஆட் பண்ணால் அவங்களுக்கு 180 வரணும் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணலாமா? ஸோ ஜீன் எடுத்துக்கலாமா, கொடுத்துருக்காங்க. இது ஹைஜீன் எடுத்துக்கலாமா, கொடுத்துருக்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். புரிஞ்சா? இதான் என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஜியும் ஹைச்சும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் சப்ளிமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா, ஜியும் ஹைச்சும் ஆட் பண்ணால் என்ன வரணும், 180 வரணும். ஸோ ஜி ப்ளஸ் ஹைச்சுன்னு இருக்குது. என்ன பண்ணிக்கலாம்னா ஜியும் ஹைச்சும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஜி சீக்குவல் ஹைச்சுன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஹைச் சீக்குவல் ஜின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், ஹைச் ப்ளஸ் ஹைச்சுன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ 2h இஸ் ஈக்குவல் டு 180 வரும். ஒரு ஹைச் இஸ் ஈக்குவல் டு என்னது, 90. ஹைச் 90னா ஆட்டோமேட்டிக்காக ஜியும் 90 தான். ஓகேவா, புரிஞ்சா? இசட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா, இது ஈக்குவல்னா இதுவும் இதுவும் கண்டிப்பாக தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இசட் ஃபார்மெட்டில் இருக்குது, இதுனா இதுவும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி. சரியா, இந்த சம்மை செய்யாமல் கூட செய்யலாம். சரியா, இந்த சம்மை வந்து செய்யாமல் கூட ஆன்சர் போட்டுடலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, சப்ளிமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க, 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறம் ஆல்டர்னேட்டும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே கொஞ்சம் திங்க் பண்ணி கூட டக்குன்னு நம்ம 90 போட்டுடலாம். கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி 180, 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பிரிச்சுருவீங்க, கண்டிப்பாக என்ன தான் பாய் தான் வரும். ஸோ 90 போட்டிருப்பீங்க. ஸோ புரியல அப்படின்னா இந்த மாடலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a plumber must install pipe 2 parallel to pipe 1. சரி, pipe 2 வந்து parallel pipe 1க்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. he knows that angle 1 is 53. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 53 தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 53. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் 2ன்னு கேட்குறாங்க. சரியா, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் 2ன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணால் போதும், அப்படி வரைஞ்சிக்கலாமா. ஸோ இது ஒரு பைப்பு, இது ஒரு பைப்பு. சரியா, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 53 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிளாக கேட்குறாங்க. சரியா, இதை வந்து ஆங்கிள் 2 இதை வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே இது, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கண்டிப்பாக ஆங்கிள் இப்படி தான் இருக்கும், 180 தான் இருக்கும். ஸோ 53 ப்ளஸ்ஸு அந்த ஹெச்ஸு இஸ் ஈக்குவல் டு 180. h is equal to 180 minus 53 போடுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 127 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே தானே? இல்லை இன்னொன்று புரியல அப்படின்னா இந்த லைனை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு லைனுக்கு மேலே அப்படியே நிற்கும். இந்த ஆங்கிள் ஆகி போயிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மொத்த ஆங்கிள் வந்து 180, அதில் 53 போயிட்டு அப்படின்னா பாக்கி இருக்கு என்னது 127 கூட போட்டுக்கலாம். எதுனாலும் ஓகே, உங்கள் மைண்டு தான் காரணம். ஸோ கரெக்டாக அசியூம் பண்ணி கரெக்டாக அந்த மைண்ட் செட் ஆகி இது இங்கேருந்து இங்கே இருக்கும், இப்படி போச்சுன்னா இப்படி போயிடும், அந்த மாதிரி அசியூம் பண்ணி போடுறது தான். சரியா, பட் கரெக்டாக போடணும், அசியூம் தப்பாக போடக்கூடாது, கரெக்டாக போடணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் கேட்குறாங்க. சரியா, ஸோ ஒய் கண்டுபிடிச்சலாமா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் இவ்வளோ ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள்ஸ் என்னது 180 தெரியும், அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 60 ப்ளஸ் 3y மைனஸ் 20 ப்ளஸ் ஒரு ஒய், அப்புறம் ஒரு ஒய் ப்ளஸ் 10. சரியா, ஸோ 3y அப்புறம் ஒய், 4y அப்புறம் ஒய், 5y, மொத்தம் 5y இருக்குது. ஸோ 5y, அப்போ 60 minus 20 40, 40 plus 10 50. ஸோ 5y plus 50 is equal to 180. அப்புறம் 5y is equal to 50 அந்த கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் ஆகும். 180ல் 50 கழிச்சிட்டிங்கன்னா 130 வரும். ஸோ 5y is equal to 130 அப்படின்னா ஒய்யை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 130 டிவைட் 5 போடுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ 11th கொஸ்டின் ஆன்சர் வந்து 26 டிகிரி. ஓகேவா, சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், பட் பார்த்தா பெருசுமாக இருக்கும். சரியா, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட் கேட்குறாங்க. 12th கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட். ஸோ இசட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பார்த்துருப்போம். அந்த கொஸ்டினில் எல்லாம் வேறு பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு. எஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும், இசட் கண்டுபிடிக்க இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டினில் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டினில் பாருங்கள், இசட் மட்டும் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் இசட் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு, ஓகே, ஒரு பாயிண்டில் மொத்த ஆங்கிள் நமக்கு 360 தெரியும். இதாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக 360 எடுத்துக்கோங்க. சரியா, அதான உண்மை. ஒரு பாயிண்ட்டுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்கும். ஸோ இங்கேயும் மொத்தமாக எடுத்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாமா. 3z ப்ளஸ் 4z மைனஸ் 25. ஸோ மைனே போட்டலாமே. 3z 4z 7z அப்புறம் z 8z, இங்கே ஒரு 2z, மொத்தம் 10z இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 10z போட்டுக்கலாமா. அடுத்து பாருங்கள், -5 -25 ஆட் பண்ண வரும், -13 வரும். ஸோ -30 ப்ளஸ் ஒரு 10 என்னது -30யும் ப்ளஸ் 10 பண்ணிங்கன்னா -20 வரும். ஸோ 10z minus 20 இஸ் ஈக்குவல் டு 360. அதுக்கப்புறம் 10z இஸ் ஈக்குவல் டு இந்த 20 அங்கே போகும். ஸோ ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 3
18 போகும். ஸோ இசட் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிக்கலாம். இசட் ஈக்குவல் டு 38. சரி 12th கொஸ்டின் ஆன்சர் வந்து 38. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் சரியா. அந்த ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டினுக்கு 3 டேர்ம் இருக்கும், எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். ஸோ மொத்தமாக சேர்க்க முடியாது. இந்த கொஸ்டினில் எல்லாம் ஒரே டேர்ம் இசட் இருக்கிறதுனால சேர்த்து போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12th கொஸ்டின் முடிஞ்சு 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் ஆர்எஸ் இஸ் பேரலல் டு பிக்யூ. ஸோ ஆர்எஸும் இந்த லைனும் பிக்யூவும் பேரலல்னு சொல்லிட்டாங்க சரியா. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஒய்க்கு வேல்யூ 25ன்னு சொல்லிடலாம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு லைனும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே பார்த்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக சேமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரிக்க முடியல, உங்களால் அந்த மைண்டுக்கு வந்து எட்டல அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம 1/1 போயிடலாம் சரியா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது இசட்டு தானே, இசட்டு தான். அப்போ கண்டிப்பாக இங்கே 25னா இதுவும் 25 ரைட்டா. ஸோ அடுத்த பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஆர்யூ இருக்குல்ல, ஆர்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது 25 கொடுத்துட்டாங்க, இது 40 கொடுத்துட்டாங்க. இது நமக்கு தெரியாது, கண்டுபிடிச்சலாமா. ஸோ என்ன பண்ணுவீங்க, 40 + 25 போடுவீங்க, 65 வரும். அந்த 65 180லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி கிடச்சிரும். அப்போ இந்த ஆங்கிள் ஓங்கிற ஆங்கிள் வந்து 115 ரைட்டா. அடுத்த பாருங்கள், இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கும், அதாவது இந்த லைன் ஓகேவா. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம்னா அதை பிக்யூ லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் என்ன தான் 180 தான் வரும். பட் உங்களுக்கு 40 இருக்குது, அப்புறம் 115 இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கலாம். 115 + 40 போட்டிங்க அப்படின்னா என்ன வருது உங்களுக்கு, சாரி 115ம் 40 தானே, ஆமாம் +40. ஸோ 40 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 155 கிடைக்கும். அந்த 155 என்ன பண்ணிக்கலாம், 180லேருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும், 25 கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ சுற்றி வர்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இது 25னா இதுவும் 25 போட்டுடலாம். அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வரும் சரியா. பார்த்துன்னு வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்க, எவ்வளவு 25 கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைனில் மொத்த ஆங்கிளும் எவ்வளோன்னு தெரியும், 180 தெரியும். அதில் 115ம் 25ம் பேரணும். ஸோ 115ம் 25ம் ஆட் பண்ணி 140 வரும். ஸோ 180க்கு 40 கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் 40 ரைட்டா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 40ன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து உங்களுக்கு 25 தெரிஞ்சு போச்சு. ஸோ இது 25, இது ஒரு 40 ஆட் பண்ணால் 65. ஒரு லைனில் 180ன்னு வரும். ஸோ 65 போயிட்டு அப்புறம் பாக்கி எவ்வளோ வரும், 180ல் 65 போயிட்டு அப்புறம் பாக்கி என்ன வரும், 115. ஸோ 115 போட்டுக்கலாம். அல்லது இந்த ஆங்கிளும் சேம் போட்டு அப்படி கூட போட்டுக்கலாம். எதுனாலும் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுனா ஓகே. அடுத்த கவனிங்க, இது 25, இது ஒரு 115, இது ஒரு எக்ஸு. ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தமாக 3 ஆங்கிள் உண்டு. அதில் ஒரு ஆங்கிள் 25, ஒரு ஆங்கிள் 115, இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிச்சலாமா. என்ன பண்ணுவீங்க, மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும், 180 தெரியும். அதில் 115 ஒரு 25ம் கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும் சரியா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40 வரும் ஓகேவா. அல்லது இன்னும் கூட ஈஸியாக பண்ண அப்படின்னா இந்த ஆங்கிள் 40 தெரிஞ்சு போச்சா, என்ன பண்ணிக்கலாம், இசட்டு தானே இது. அப்போ இது 40னா இதுவும் 40. எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஆன்சர் மட்டும் கிடச்சா சரி தான் ஓகேவா. ஸோ 13th கொஸ்டினுக்கு வந்து 40, 25 இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் சரியா. ஓகேவா. ஸோ இன்னொரு மாடல் கூட ஓகே, குழப்ப வேண்டாம் ஓகே, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தாண்டி எக்கச்சக்கான மெத்தட்ஸ் இருக்குது, எப்போனாலும் எடுத்துக்கலாம். பட் கான்செப்ட் அந்த பேசிக்ஸான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14th கொஸ்டின், 2 parallel lines are cut by a transversal. For each pair of interior angle on the same side of the transversal, if one angle exceeds at twice of the other angle by 48, find the angles கொடுக்குறாங்க சரியா. ஸோ 2 parallel lines இருக்குது போட்டுக்கலாம். are cut by a transversal for each pair of interior angle. ஸோ உள்ளவும் கொடுத்துருக்காங்க on the same side, அப்போ ஒரே சைடு. ஸோ இதுவும் இன்டீரியர்னா உள்ள சேம் சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஆங்கிள் பார்த்துக்கலாம் சரியா. ஒன் ஆங்கிள் exceeds the twice of other angle. ஸோ ஆங்கிளே கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ன்னு எடுத்தே அப்படின்னா என்ன கொடுத்துருவாங்க, ஒன் ஆங்கிள் exceeds the twice the other angle. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து இன்னொரு ஆங்கிளை ட்வைஸாக எக்ஸீட் ஆகுது. எவ்வளோக்கு 48. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ட்வைஸ்னா 2h. ஸோ 2h + 48 போட்டுக்கலாமா. அப்போ இந்த ஆங்கிள் என்னது, 2h + 48 போட்டுக்கலாமா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் எவ்வளோ தெரியும், 180 தெரியும். ஸோ ஆட் பண்ணலாமா. ஸோ h + 2h + 48 = 180. ஸோ 2hம் 3hம் சாரி 2hம் hம் ஆட் பண்ண 3h வரும். ஸோ 3h = 180 - 48. அங்கே கொண்டு போயிடலாம்ல. ஸோ 180
மைனஸ் 48 போடுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் 132 வரும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க 132/3 போட்டால் உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். சரியா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 44 அப்படிங்க வரும். ஓகேவா? ஸோ 44 தான் உங்களுக்கான வேல்யூ. ரைட்டா? ஃபைன் ஆங்கிள்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆங்கிள் 44 அப்படின்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிங்க. சரியா? என்ன வரும் 2 × 44 + 48 அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. கேட்குற ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ஒரு ஆங்கிள் 44, இன்னொரு ஆங்கிள் நீங்கள் என்ன பண்ண சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் மேக்ஸிமம் எட்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபைன் ஆங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. சரி, சாய்ஸை பொறுத்து ரெண்டும் போட்டுக்கோங்க அல்லது 44 முடிச்சிருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின். In the figure, the lines GH and IJ are parallel. So GHும் IJயும் parallel கொடுத்துட்டாங்க. If angle 1 is equal to 108 and 2 is equal to 123, find the value of X and Y, XYZ. சரி, 2 எங்கே இருக்குன்னா இருக்குது. ஸோ 2 வந்து உங்களுக்கு 123, 1 வந்து 108 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி தானே? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே வந்து இது ஸ்ட்ரெயிட் லைன். இதில் வந்து ஆங்கிள் வந்து இது என்ன கொடுத்தாங்க 108 கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் எவ்வளோ தெரியும் 180 தெரியும். ஸோ 180ல் உங்களுக்கு 108 போயிட்டு அப்படின்னா ஓகேவா என்னென்னு வரும் 72ன்னு வரும். கரெக்டாக 72. அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ உங்களுக்கு பின்னாங்க சாரி இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு 72. இப்போ இந்த ஆங்கிள் 72னா கண்டிப்பாக இதுக்கு இது பேரலம் கொடுத்துட்டாங்களா? அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும் 72 தானே இருக்கும். அப்போ H = 72. புரிஞ்சா? ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். H = 72. அடுத்த பாருங்கள். இப்போ 2 அப்படிங்கிறது 123. ஸோ ஒரு சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ 180. ஸோ 180ல் உங்களுக்கு 123 போயிட்டு அப்படின்னு பாக்கி என்ன இருக்குது 57. அப்போ இந்த ஆங்கிள் என்ன போட்டுக்கலாம் 57 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அப்போ இது 57 அப்படின்னா கண்டிப்பாக ஒய் எப்படி தான் இருக்கும் 57. புரிஞ்சா? கரெக்டு தானே? அப்போ X 72, அப்புறம் ஒய் வந்து 57. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிள் 180. நமக்கு ஆல்ரெடி ஆங்கிள் 72 தெரியும் 57 தெரியும். ஸோ 72ஐயும் 57ஐயும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா என்ன வரும் 129 வரும். ஸோ 180லேருந்து அந்த 129 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 51 வரும். ஸோ இசட்டுக்கான ஆன்சர் வந்து 51. இஸ் ஈக்குவல் டு 51. சரி, என்னடா ஓரளவு சொல்லி நினைக்க கூடாது. சரியா? மேட்ச் பொறுத்தவரை ஸ்பீடு வரணும் அப்படின்னா வாய்ஸில் கேட்டுட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கணும். சரி, நான் சொல்கிறது அப்படியே எழுதி வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஜென்ரல் கான்செப்ட் சொல்லிட்டேன், வாயாலும் சொல்லிட்டேன். நோட்டில் செஞ்சு பார்த்தா ஆன்சர் வரும். H = 72, Y = 57 and Z = 51. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16th கொஸ்டின். எப்பவுமே வந்து நோட்ஸை வந்து எழுதி கொடுத்து வச்சுனீங்களா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மைண்டில் ஏறாது. ஸோ வாய்ஸை சொல்லிட்டு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அதுக்கான ஸ்பீடாக போகிறது. அது ஈஸியான டாபிக் வேறு. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். 16th கொஸ்டின் பாருங்கள். இந்த பார்க்கிங் ஓகே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பட் இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு ஆகும். ஓகேவா? ஓகே, இதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 1ம் 2ம் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நமக்கு என்ன தரல ஒழுங்கான பிக்சர் தரல. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து 1 எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம், இது 1 தான் கொடுத்துருக்காங்க, அதை நான் 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அல்லது நம்ம படமே வரைஞ்சிடனே, அதான் சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு படத்தை வரைஞ்சிடலாம். சரி சரி பாருங்கள். நமக்கு இந்த ஆங்கிளை 2ன்னு எடுத்திங்கன்னா இந்த ஆங்கிள் 65 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஆங்கிள் 2ஐயும் ஓகேவா ஆங்கிள் 2ஐயும் 65ஐயும் ஈக்குவல் பண்ணி 180 போட்டுக்கலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்பா, அதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 2 ஆட் பண்ணால் என்ன வரணும் உங்களுக்கு 180 வரணும். ஸோ பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணேன் 65 அதவும் கொண்டு போகிறேன். ஸோ 180 மைனஸ் 65 எவ்வளோ வரும் 115 வரும். ஸோ ஆங்கிள் 2 என்ன கொடுத்துருக்காங்க H + 39. அப்போ H + 39 இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம் நீங்கள் 115 போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க H கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 115லேருந்து அந்த 39 கழிச்சிட்டிங்கன்னா H வேல்யூ கிடச்சிரும். ஸோ H வேல்யூ வந்து 76 போட்டுக்கலாமா? ஈஸி தானே? ஓகே, H வேல்யூ 76 எழுதிக்கோங்க, அழிச்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளை இந்த லைனை கொண்டு வாங்க. இந்த ஆங்கிளை இந்த லைனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாமா? இந்த ஆங்கிளும் இந்த ஈக்குவல் தானே? கண்டிப்பாக ஈக்குவல் தான். சரியா? அப்போது ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு 65 போட்டுக்கலாம். ஆங்கிள் 1 வந்து இந்த 2H - 3Y அவங்க கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 65 போடுவீங்க. ஆல்ரெடி Hஐ கண்டுபிடிச்சிட்டோம். H வேல்யூ என்ன
76 அப்படி தானே. ஸோ 76 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்னு வருது 152 வருது. அந்த 152 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போகும்போது அங்கே என்ன இருக்குது 65 இருக்குது. ஸோ 65 மைனஸ் இந்த வேல்யூ போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 87 கிடைக்குது அப்படி தானே. ஸோ -3y இஸ் ஈக்குவல் டு -87. இனி டிவைட் பண்ணலாமா 87/3 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 29. சாரி y இஸ் ஈக்குவல் டு சாரி ஒரே நிமிஷம் சரன்னு கீழே வந்துட்டு சாரி y இஸ் ஈக்குவல் டு 29 புரிஞ்சா. அப்போ ஆன்சர் y இஸ் ஈக்குவல் டு 29, h இஸ் ஈக்குவல் டு 76. ஈஸியான கொஸ்டின் தான். பட் இந்த பிக்சரை மட்டும் அவங்க கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். எது ஆங்கிள் 1 எது ஆங்கிள் 2ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஈஸியான கொஸ்டின் தான் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 17th கொஸ்டின். ட்ரா 2 parallel lines. இதை சுருக்கிக்கலாம். சரி ட்ரா 2 parallel lines வரைஞ்சிக்கலாமா. வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சாச்சு. அப்புறம் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைஞ்சாச்சு. மார்க் 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு கொடுக்குறாங்க. 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ போடலாமா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் போடுறேன், அப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் போடுறேன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்புறம் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4h இதை நான் ஏன்னு வச்சுக்கலாமா. ஸோ இது வந்து நான் 4h வச்சுக்கிறேன். பி வந்து 3h + 7 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஹெச்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் கொஸ்டின் புரிஞ்சுல. திருப்பி நான் வரையறேன், எழுத்து ஒழுங்காக இல்லை. ஒரு பேரலைன் போட்டாச்சு, ஆங்கிள் போட்டாச்சு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்க 3h + 7ன்னு சொல்கிறாங்க. இதை மாற்றியும் போட்டோம் பிரச்சனை இல்லை. இதை வந்து 4hன்னு போட்டுக்கலாம் சரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுவும் ஈக்குவல்னு தெரியும், அதானே உண்மை. ஸோ ஈக்குவல் பண்ணிக்கலாமா. ஸோ 4h இஸ் ஈக்குவல் டு 3h + 7 போட்டுக்கலாமா. போட்டுக்கலாம். அப்போ என்ன கேட்குறாங்க நமக்கு ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 எந்த பக்கம் கொண்டு போனால் 4h - hன்னு போகும். 3hன்னு போகும். இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஸோ 4 - 3 என்னது 1. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா. ஸோ மைண்டில் போடும்போது டக்குன்னு ஆன்சர் ஹெச்னு வந்துருச்சு. அதான் நான் 4h - hன்னு சொன்னேன். பட் கரெக்டாக என்னது 4h - 3h விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வரும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 7. இனி தனித்தனி ஆங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம் ஆன்சரில் போட்டுக்கலாம். பட் ஹெச் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு 7ம் போட்டுடலாம். ஃபைன் வேல்யூ வச்சுன்னா கேட்குறாங்க. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 7 டிகிரி. கொடுத்த வேர்டிங்ஸை அப்படியே படத்தை மாற்றியாச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 18th கொஸ்டின். இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஸோ எங்கே இருக்குது ஏபியும் சிடியும் பேரலும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைண்ட் HYZ. ஸோ பண்ணலாமா. ஓகே என்ன பண்ணலாம். ஸோ டக்குன்னு ஐடியா வரணும். ஓகே ஸோ ஹெச் வந்து 48பா அடிச்சிட்டேன் சரியா. ஹெச் வந்து 48 எப்படி இது ஒரு இசட் அப்படிதானே இசட் தானே. அப்போ இது 48னா கண்டிப்பாக இதுவும் 48 தான். ஸோ ஒரு ஆங்கிள் நான் லாக் பண்ணிட்டேன். h இஸ் ஈக்குவல் டு 48. அடுத்தது பாருங்கள் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ h 48 அப்படின்னா என்ன பண்ணலாம். ஓகே இது 48 இதை கண்டுபிடிச்சலாமா. h 48 இது 60 அப்போ இதை கண்டுபிடிச்சலாமா. ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஸோ ஆட் பண்ணுங்கள் 48 + 60 ஆட் பண்ண என்ன வருது உங்களுக்கு 108 வருது. ஸோ 180 இந்த 108 கழிச்சிட்டிங்கன்னா 72. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 72. ஓகேவா. இப்போ இது 72 அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும். அதுவும் 72 தான் இருக்க முடியும். கண்டிப்பாக 72 தான். ஸோ 48 இது 72. அப்போ எப்படி இருக்கும் 48 + 71 போட்டிங்க அப்படின்னா 120 வரும். ஸோ y வந்து கண்டிப்பாக 180 அந்த 120 கழிச்சிக்கலாம். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 60ன்னு வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 60. ரைட்டா. ஓகே தானே. ஈஸி தான், ரொம்பலாம் வந்து வருத்தப்பட அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த வேல்யூ 72 தெரியும். எந்த வேல்யூ இந்த வேல்யூ வந்து 72 தெரியும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மொத்த ஆங்கிள் 180. அதில் 72 போயிட்டு அப்படின்னா பாக்கி என்ன இருக்கும் 180 - 72. அப்போ இசட் ஈக்குவல் டு 108. இசட் ஈக்குவல் டு 108. அவ்வளோதான். எப்படி போனேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இசட் அப்படிங்கிற ஆங்கிளை யூஸ் பண்ணி எச்சை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு, அது இந்த கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக இதையும் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 தெரியும், இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இது 7 போட்டுட்டு இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தான் சரியா. ஸோ புரியலனா திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். 19th கொஸ்டின் பாருங்க. 2 parallel lines are cut by a transversal. இங்கே அப்படி தான். ஸோ 2 parallel lines cut by a transverse line if one angle of a pair of corresponding angles. ஸோ கரஸ்பாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எடுத்துக்கலாம். can represent by 42 less than 3 times the other. அப்போ இது எக்ஸ்னு எடுத்தேன்னா 42 less than 3 times. அப்போ இந்த எப்படி இருக்கும் 3 times. ஸோ 3h - 42 இருக்கும்.
ஃபைன் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க சரியா. ஸோ பண்ணலாமா? கண்டிப்பாக இதுவும் இதுவும் சொல்லிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? 3h minus 42 is equal to ஹெச்னு போட்டுக்கலாமா? ஸோ 3ஹெச்சை அந்தவங்க கொண்டு போகிறேன், அதில் ஹெச்சை இந்தவங்க கொண்டு வரேன். இதெல்லாம் ஓகே. ஹெச் இந்தவங்க கொண்டு வரேன். ஸோ -h வரும். ஸோ -h அப்போ 3h - h is equal to 2hன்னு போகும். இந்த 40 அந்தவங்க கொண்டு போகிறேன், கொண்டு போனால் 42ன்னு போகும். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும்ல, அப்போ h is equal to டிவைட் பண்ணிங்கன்னா 21. ஓகேவா? ஸோ ஹெச் 21 அப்படின்னா 2 ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 3h இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும். ஸோ 21 × 3 போடுங்க. சரி 21 × 3 போடுங்க. என்ன கிடைக்குது? 63 கிடைக்குது. 63லேருந்து 42 கழிச்சிங்க அப்படின்னா திருப்பி என்ன கிடைக்குது? 21. அப்போ ரெண்டுமே 21 டிகிரி, இதுவும் 21 டிகிரி. 20th கொஸ்டின் பாருங்கள். இந்த எஸ்எஸ்க்கான கடைசி கொஸ்டின். இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் 8 107 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் சம் ஆஃப் 2 and 4? ஸோ 2க்கு ஆங்கிளும் 4க்கு ஆங்கிளும் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரெண்டையும் சம் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஆங்கிள் பி 8, ஸோ இந்த ஆங்கிள் சரியா, அதை 107ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிள் 8 107 அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட் இன்டீரியர் அது என்ன தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிள் 5ம் 107 தான் இருக்க முடியும். ஸோ ஆங்கிள் 5 107னா ஆங்கிள் 2ம் என்ன தான் 107 தான். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, அதில் இங்கே உங்களுக்கு 107னா கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்கும், 107 தான் இருக்கும். ஸோ இது 107 தான். ஸோ ஆங்கிள் 2 107 அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது 4. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும், 107 தான். ஸோ ஆங்கிள் 2 கண்டுபிடிச்சாச்சு, ஆங்கிள் 4 கண்டுபிடிச்சாச்சு. சம் கேட்குறாங்க. ஸோ 107ஐயும் 107ஐயும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். ஸோ 107 × 2 போட்டாலும் சரி, அதில் 107 ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சரி, ஆன்சர் 214 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 214 டிகிரி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஜாமெட்ரி 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.